பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, தேவன் என்னை நகைக்க பண்ணினார். ஆபிரகாமின் மனைவி சாரா சொல்ற வார்த்தைங்க. ஆபிரகாமுக்கு 100 வயதா இருந்து, சாராலும் முதிர் வயதா இருந்தால், அப்ப கர்த்தர் அவங்களுக்கு குமாரனை தராங்க, ஈசாக்குன்னு பெயர் பெய்றாங்க. அதை பார்த்து சாரா சொல்றா, தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இது கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்களாக. அன்னைக்கு வயது சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. முதிர் வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற முடியாத கர்த்தர் ஒரு குழந்தையை தர்றாரு. அதே போலதாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மிகவும் மோசமான சூழ்நிலை இருக்கலாம், உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நிலைமையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உங்க எங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சோ, எங்க இடத்துல வெக்கப்பட்டீங்களோ, எங்க இடத்துல துரத்தப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்கப்படுறாரு. நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில் இருக்கும்படி உங்க வாழ்க்கையில ஒரு நகைப்பு, ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், களி கூறுதல் உண்டாக போகிறது. அது மட்டும் என்ன சொன்னா, என்னை நகைக்க பண்ணா நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. உங்க கூட எல்லாரும் பார்த்து கர்த்தர் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து உங்களுக்கு சாட்சியா சொல்ல போறாங்க. அவ்வளவு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. முதிர் வயதுல கர்த்தர் குழந்தை கொடுத்து ஆசைத்து போல உங்க வாழ்க்கையில சான்ஸே இல்லை, அடைக்கப்பட்டுருச்சு, எல்லாமே முடிஞ்சு போய் சூழ்நிலையும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில கவலைகள் மாறப்போகிறது, கண்ணீர் மாறப்போகிறது, கஷ்டம் மாறப்போகிறது, வியாதி, கடன், பலவீனம், உபத்திரம், போராட்டம் எல்லாவற்றையும் மாற்றி கண்ணீருக்கு உண்டான, அவமானத்துக்கு உண்டான எல்லா நிந்தையும் மாற்றி போட்டு உங்க வாழ்க்கையில ஒரு நகைப்பை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை இந்த நாள்ல கர்த்தரப்பாரு. தேவன் சாரால் சொன்ன போல நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க, தேவன் என்னை நகைக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நடத்தப்படுறாரு. விசுவாசோடு கர்த்தர் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதத்தை இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. தேவன் உங்களை நகைக்க பண்ணுவாராக. ஆமென். God bless you.